எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியாக தனி ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த தனி ஜெபம் முதல் செய்தியும் இரண்டாவது செய்தியும் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? அந்த தனி ஜெபத்தை எத்தனை பேர் அதைபடி செய்து ஆசீர்வதிக்கப்படுறீங்க? அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, இன்றைக்கும் தனி ஜெபத்தினுடைய இன்னொரு காரியத்தை நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு உந்துதலை கர்த்தர் கொடுத்தபடினாலே இந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:23, பக்கம் 22, புதிய ஏற்பாடு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஆமென் தனித்து ஜெபம் பண்ண ஆமென் ஒரு மலையின் மேல் ஏறி ஆமென் சாயங்காலமான போது ஆமென் அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென். தனி ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட தனி ஜெபத்தில் என்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு டீச்சர் எப்படி தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அவனுடைய லெவலுக்கு இறங்கி அவனுக்கு டீச் பண்ணி அவனை ஒரு தேறின ஒரு மாணவனாக உயர்த்துகிறார்களோ, அதே போல் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்து என் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு அவங்களுக்கு தனி ஜெபம் என்கிற அந்த முக்கியத்துவத்தை குறித்து இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தனி ஜெபத்தை குறித்து இந்த ஆழமான இந்த காரியங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தும் போது, அந்த தனி ஜெபத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் தனி ஜெபத்தில் தரித்து இருக்கும்போது நிச்சயமாக இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறுவதை உங்களால் பார்க்க முடியும். அதனால் தனி ஜெபத்தில் தரித்திருங்க. அதிக நேரம் தனித்து இருக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த தனி ஜெபத்தில் சொல்லப்பட்ட அந்த மகிமையான காரியங்களை எல்லாவற்றையும் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு தனி ஜெபத்தில் நாம் தனித்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் என்ன காரியங்களை செய்கிறது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே ஆமென் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேலே வீட்டில் ஏறினார். ஆமென். நல்லா கவனிங்க. இங்கே பேதுருடைய தனி ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பேதுரு இந்த இடத்துல ஜெபிக்கும்படியாக அவன் கடந்து செல்லும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதியை. அவன் மிகுந்த பசியடைந்து ஆமென் சாப்பிட மனதாயிருந்தான். ஆமென். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. ஆமென். நல்லா கவனிங்க. இங்க ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆகுது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த 5 நிமிஷ காரியத்தையோ 10 நிமிஷ காரியத்தை கூட அவன் வீணா செலவழிக்க விரும்பாம அந்த இடத்துல போய் அவன் தனித்து ஜெபம் பண்ணுகிறது இந்த இடத்துல வேதம் காட்டி கொடுக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி அவன் நேரத்தை வீணடிக்காம கர்த்தருடைய பாதத்துல காத்திருப்பதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தபடினால அதை பயன்படுத்திக்க அவன் உற்சாகமாய் கண்ணை ஒப்பு கொடுத்தபடினால அந்த நேரத்துல என்ன நடந்தது பாருங்க. அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் ஆமென் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல் ஆமென் ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் ஆமென் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான்.
அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட இடைபடுகிறார். நல்லா கவனிங்க, இப்ப இங்க பேதுருடைய தனி ஜெபத்துல பேதுருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இங்க பாருங்க, பேதுருடைய உள்ளத்துல ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவன் ஒரு யூதன். மற்ற யூதரை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புறஜாதிகள் என்று சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த புறஜாதிகளை குறித்து அவங்களோட உள்ளத்துல என்ன மாதிரி எண்ணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் தீட்டானவர்கள், யூதர்கள்லாம் யாரு, பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, தேவன் பரிசுத்தமாக்கினவைகளை நீ தீட்டுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அவங்கள புறக்கணிக்காத அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இது மொதல் வாட்டி நடந்தது, திரும்ப ரெண்டாவது வாட்டி நடந்தது, மூணாவது வாட்டி நடந்ததுக்கப்புறம் திரும்ப அவன் பார்த்த அந்த தரிசனத்தில் என்னெல்லாம் பார்த்தானா அது திரும்ப மேலே போயிருச்சு. இதை குறித்து அவன் யோசித்து கொண்டு இருக்கான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பேதுருவை கர்த்தர் திருத்துகிறார் பாருங்க. ஒரு நல்ல டீச்சர், நல்ல தகப்பன். நல்லா கவனிங்க, அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார், பேதுருடைய இந்த தவறான புரிதலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அழகாக கண்டித்து அழகாக அவனை திருத்தி அவனுக்கு ஏற்றார் போல அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு அந்த தரிசனத்தில் சில காரியங்களை புரிய வச்சு அதன் மூலமாக அவனுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அவனோடு இடைபடுகிறார். அவனுடைய காரியங்களில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத அவனுடைய எண்ணங்கள் சுபாவங்கள்லாம் கர்த்தர் எடுத்து போடுகிற இடம் தான் இந்த பகுதி. நல்லா கவனிங்க. அப்போ நீங்களும் நானும் தனித்தபத்தில் தரித்திருப்போமே, ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்திலும் நிறைய சந்தேகம் இருக்கும், நம்முடைய உள்ளத்திலே நிறைய எண்ணங்கள் தவறாக இருக்கும், சிந்தனைகள் தவறாக இருக்கும். சில காரியங்களை நம்ம தப்பாக தான் டிசைட் பண்ணி வச்சுருப்போம், சில நபர்களை நம்ம தப்பாக தான் டிசைட் பண்ணி வச்சுருப்போம். சில நபர்கள் செய்கிற காரியங்களை உங்கள் கண் எதிர்க்க அப்போ நடந்ததை பார்த்த உடனே நம்ம உள்ளத்தில் என்ன தோணி இருக்கும், இது தப்பு, இது ராங்கு, இதை நம்ம செஞ்சுருக்க கூடாதவங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும், என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது நடந்தது ஒரு பாட்டு தான், நீங்கள் பார்க்கும்போது அவங்க பேசுனது ஒரு பாட்டு தான், அங்கே நடந்தது என்ன கிரியாது XRY எதுவாக இருக்கட்டும், உங்கள் கண்கள் முன்பாக இருக்கிற காரியங்கள் ஒரு பாட்டு தான், ஆனால் அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் வேறு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியத்தினுடைய முழுமையான விஷயங்களை அறியாமல் நாம் ஒருத்தரையோ ஒருத்தங்க பேசுனதையோ ஒருத்தங்க செஞ்சதையோ நாம் தவறாக புரிந்து கொண்டவர்களாக இருப்போமே, ஆனால் நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தவே முடியாது. அது உங்களோடு கூட தேவன் இடைப்படுவதற்கு இது ஒரு தடுக்கலாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட சுயத்தை கொண்டு இல்லை அவன் இப்படி, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பேசுனாங்க, இப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை முன்னாடி வைக்கும்போது தெய்வீக வழி நடத்துதலை இழந்து போவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களோடு பேச நினைக்கிறார், தேவன் உங்களோடு இடைப்பட நினைக்கிறார். குறிப்பாக இந்த வசனத்தை ஆண்டவர் எடுக்க சொல்லும்போது எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னன்னா, யார் தெரியல, நம்ம சபையில் இருக்கலாம் அல்லது இந்த செய்தி போகிற இடத்துல இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஒரு தவறான புரிதலில் இருக்காங்க. நல்லா கவனிங்க. அந்த தவறான புரிதலில் இருந்து அவங்கள விலக்கி அவங்கள சரியான பாதையில் நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் இடைப்படுறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பரிசுத்தமாக்கினவைகளை தேவன் சிலர் உன்னோடு சேர்க்க விரும்பும் போது, தேவன் சிலரை உனக்கு கொடுக்கும் போது, தேவன் சிலரை உன்னோடு கூட இணைக்க செய்யும் போது அதை தவறாக எண்ணாதே, அதை தடை செய்யாதே. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உன் மூலமாக அவர்களை ரட்சிக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். உன்னோடு கூட சில பேர் இணைந்து பயணிக்க தேவன் விரும்புகிறார் என்று அர்த்தம். அப்போ சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திப்பாங்க. சில பேர் நமக்கே தெரியாது, நம்மளோடு கூட அப்படியே மெர்ஜாவாங்க, மைல்டாக. ஃபஸ்ட்டு லேசாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். போக 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 பார்த்தீங்கன்னா அவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவாங்க. நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் உங்களை வழி நடத்துகிற தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும். ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் செல்றாரு. பாருங்க,
ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்போ எளிமையாக புரிந்து கொள்வீங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், ஆமே, கடன்பட்டவர்கள், நல்லா கவனிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். ஆமே, அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஆமே. இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஆமா, இங்க யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? தாவீதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. தாவீது யாருக்கு தலைவர்? ஒடுக்கப்பட்டவருக்கு, கடன்பட்டவருக்கு. நல்லா கவனிச்சிங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் யாரா இருக்கான்? இப்போ லீடரா இருக்கான். நல்லா கவனிங்க. இது அவன் சேர்த்த கூட்டம் இல்லை, அவன் இடத்துல தானா சேர்ந்த கூட்டம். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட சில நபர்களை இணைத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒருத்தன் வந்தான், அடுத்த நாள் 5 பேர் வந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா திடீர்னு எண்ணி பார்த்தா 400 பேர் இருக்கான். அது வரைக்கும் அவன் என்ன நினச்சிக்கிட்டு தான், நான் தனியாக போராடுறேன், தனியாக கஷ்டப்படுறேன், தனியாக வேதனைப்படுறேன். இல்லைடா, உன் கூட 400 பேர் உனக்கு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் ஒரு காரணத்துக்காக தேவன் கொடுத்தாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. பின்னாட்களில் இந்த 400 பேர்ல இருந்து எத்தனை பராக்கிரமசாலிக்கு தாவீதுக்கு உதவியா இருந்தாங்க தெரியுமா? எத்தனை விதமான தளபதிகள் இதிலிருந்து உருவானாங்க தெரியுமா? அவனோட ஜீவனை காத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? அவனுக்காக தன்னுடைய உயிரை கூட பார்க்காம துச்சமா மதிச்சு அவனுக்கு தண்ணீரை கொண்டு வந்தாங்க எதிரியோடைய பாளையத்துக்கு போய். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிங்க. சில பேரை கர்த்தர் நம்ம பார்க்க வைக்கிறாரு, சில பேரை கர்த்தர் நம்மோடு பழக வைக்கிறாரு, சில பேர் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வைக்கிறாரு. அப்படின்னா இது எல்லாமே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமா இருக்கிறது. நாம இதை அறிந்து கொள்ளலை அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அதுக்கு நாம தடுக்கலாம் இருக்கக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நம்ம அதை புரியாம இருந்தோம்னா, அதுக்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நம்ம ஒப்பு கொடுக்காம இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களை தேவனுக்கு விரோதமா செய்ய ஏதுவாக மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த பேதுருக்குள்ள ஒரு தவறான எண்ணம் இருந்தது போல வேதத்தில் ஒரு சில நபர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அதை வைத்து நாம் எப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம அலசி பார்ப்போம். முதலாவதாக வேதத்தில் தவறான புரிதலில் இருந்த ஒரு கூட்ட மக்களை நம்ம பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேற தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க. இப்ப தானியேல் என்ன பண்றாரு? அவரு இந்த பாபிலோன் பட்டணத்துக்கு அவர் என்ன பண்றாரு? சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு கைதியாக வந்திருக்கார். அவர் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலேருந்து புறப்படும் போது அவருக்கு வயசு என்ன சொல்கிறாங்கன்னா 13லேருந்து 15 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் எழுதப்படும் போது இப்போ அவன் அந்த எரேமியா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்தை நான் வாசித்து அறிந்து கொண்டேன்னு சொல்கிறான் பாருங்க, 70 வாரத்தை குறித்து. இந்த நேரத்தில் அவனுடைய வயசு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயசு அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. அப்போ 80 வயசில் அந்த 13 இல்லை 15 குறைச்சிருங்க, மீதி எவ்வளோ இப்போது அவருக்கு? ஒரு 15 வயசு குறைச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 65 வருதா? ஓகே. அப்போ எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இன்னும் எவ்வளோ நாளில் அவர் விடுதலை ஆகணும்? 70 வாரம் அப்படின்னு சொல்கிறார். 70 வாரம் அப்படின்னு சொல்கிறார். சாரி, 70 வருஷம். 70 வருஷத்தில் இப்போ 65 வருஷம் போயிடுச்சு. அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்குது? 5 வருஷம் தான் இருக்குது. அப்போ அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அதுக்காக ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 70 வாரம், இந்த 70 வருஷன்றது அவனுக்கு எழுத்தின்படியாக லிட்டரலாக நம்ம சொல்கிறோம் பாருங்க, 1 வருஷம் முடிஞ்சவொன்னே 2 வருஷம், 2 வருஷம் முடிஞ்சவொன்னே 3 வருஷம், அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்த 70 வருஷம் எப்படி வச்சுருக்காருன்னா அது தீர்க்க தரிசன ஒரு வருஷமாக வச்சுருக்காரு. அதில் ஒரு ரகசியம் இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 70 வருஷன்றது 70 வாரம். நல்லா கவனிச்சிங்க. 70 வருஷன்றது என்னது? 70 வாரம். அந்த 70 வாரம் எப்படி கணக்குன்னா 7 × 70 அப்படி போட்டால் எவ்வளோ வருது? 490. இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார்? வெறும் 70 வருஷத்தில் நம்ம விடுதலை ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் அவனுக்கு? அவன் தடித்து போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண 70 வருஷம் இல்லைப்பா, அது என்னால் முன்குறிக்கப்பட்ட அது தீர்க்க தரிசனமான 70 வருஷம். அந்த 70 வருஷத்தை ஆண்டவர் எப்படி பிரிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதே தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். 7 வருஷன்றதை தனியாக பிரிப்பார்,
62 வருஷன்றதை தனியாக பிரிப்பார், கடைசி ஒரு வாரத்தை தனியாக பிரிப்பார். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து அழகாக ஆண்டவர் சொல்லுவார். அப்போது இது வரைக்கும் தானியேல் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார்னா, இன்னும் 5 வருஷத்தில் நம்ம விடுதலை ஆக போகிறோம், நம்ம தேசத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தினுடைய கடைத்தொகையை, அதாவது ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். இதுதான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது இப்போ பாருங்கள், அந்த எழுத்தின்படி பார்த்தா 70 வருஷத்தில் அவங்க விடுதலை ஆகணும் தானே. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு 490 வருஷம் சொன்னார் அதனுடைய ரகசியம். அப்போது அந்த வாசித்த அந்த மகனுக்கு இதனுடைய ரகசியம் புரியலல்ல. அப்போ நல்லா கவனிங்க, எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும். லிட்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிங்கன்னா அது ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஆனால் தேவன் கொடுக்குற அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிங்கன்னா அது கொடுக்கறது தான் உண்மையான அர்த்தம். நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது தானியேலுக்கு வெளிப்பாடு கிடைச்சது. அதுபோல் நீங்கள் தனி ஜபத்தில் வளரும்போது நீங்கள் வாசிக்கிற வேத வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்கள் எப்போது உங்களுக்கு வெளிப்படனா, உங்களோட வாழ்க்கையில் உங்கள் தனி ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் இடைபடுவார். 7 வருஷத்தோடைய அர்த்தம் என்ன, 70 வருஷத்தோட அர்த்தம் என்ன என்பதை திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பா. உன் போராட்ட நாட்கள் எவ்வளோ நாள், உன் அடிமைத்தனம் எவ்வளோ நாள், உன் துக்க நாட்கள் எவ்வளோ நாள், நீ கண்ணீர் சிந்துகிற நாட்கள் இன்னும் எவ்வளோ நாள் போகும் அப்படின்றத நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும்னா, ஒரு தவறான புரிதல் நமக்குள்ளே இருக்கிறதுனா அதை தெளிவுபடுத்துகிற இடம், தெளிவாக நம்ம அதனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளுகிற இடம் எது? தனி ஜெபம். அல்லேலூயா. அப்போ தானியேலுடைய தவறான புரிதல் என்ன, 70 அந்த வருஷன்றதை அவனுக்கு புரியலை. அது ஆக்சுவலாக 490 வருஷம். வேதத்தின் லிட்டரலாக பார்த்தா 70ன்னு போட்டிருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி ரகசியம் என்ன இருக்குது? 490. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடைசியாக வரும்போது இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1, இப்போ தவறான புரிதலில் தானியேலுக்கு இருந்தது 1. 2வது பாருங்கள், மத்தேயு 22 28லேருந்து 30 வசனத்தை வாசிங்க. ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். ஆமென். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவத தூதரை போல் இருப்பார்கள். ஆமே. நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். என்ன, இது வரைக்கும் யாருக்குமே உயிர்த்தெழுதல்னா எப்படி இருக்கும், அந்த உயிர்த்தெழுதல்ல யார் யார் என்னென்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரியமே தெரியல. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பூமியில் எப்படி புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு இருக்காங்களோ இதே உறவு முறை எங்கே பின்தொடரும் நினச்சாங்க. ஆமாம், உயிர்த்தெழுதல் வாழ்க்கையிலும் இதே நடக்கும்னு நினச்சாங்க. அதனால தான் அவர்கிட்ட ஏசப்பா கிட்ட சோதிக்கும்படியாக ஒரு கிராஸ் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சொல்லுங்கள்? ஒரு குடும்பத்தில் 7 பிள்ளைங்க இருந்தாங்க, பசங்க. அதில் மூத்தவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணி அவன் குழந்தை இல்லாமல் இறந்துட்டான். சரிங்களா? இஸ்ரவேலுடைய சட்டம் என்னென்னா, அண்ணன் குழந்தை இல்லாமல் இறந்துட்டாருன்னா அண்ணனுடைய தம்பி என்ன பண்ணணும், அவங்கள கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு சந்தானம், அதாவது குழந்தை பிறக்கும்போது அண்ணனுடைய பேர் வாரிசு நிற்கணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணி அவங்க மூலயமா அந்த சந்ததி வரணும்னு சொல்லி சட்டம். அந்த அடிப்படையில் இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அண்ணன் இறந்துட்டான், 2வது தம்பி கல்யாணம் பண்ணான், அவனும் குழந்தை இல்லாமல் இறந்துட்டான், இப்படியே 7 பேர் இறந்துட்டாங்க, கடைசி அந்த அம்மாவை இறந்துட்டாங்க. இப்போ உயிர்த்தெழுதலில் இந்த அம்மா யாருக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க? என்ன மாதிரி கேள்வி பார்த்தீங்களா? அப்போது வேதத்தை உங்களுக்கு நல்லா புரியலைன்னா, தெரியலைன்னா இதனுடைய ரகசியத்தை உங்களால் பேச முடியாது. இப்போ இந்த மாதிரி கேள்வியை ஏசப்பா வெளிப்படுத்தாத வரைக்கும் யாருக்கா பதில் சொல்ல தெரிஞ்சுதா? யாருக்கும் தெரியல. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்? உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க? தேவ தூதரை போல இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ தூதரை போல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் மட்டும் உண்டு. என்ன, பூமியில் மாம்சத்தில் இருக்கும்போது இந்த பிரதர் எனக்கு புருஷனாக இருந்தார், இந்த சிஸ்டர் எனக்கு மனைவியாக இருந்தாங்க, இந்த தம்பி எனக்கு பையனாக இருந்தான், இந்த சகோதரி எனக்கு பிள்ளையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அறிவு மட்டும் இருக்கும். ஆனால் பரலோக வாழ்க்கையில், அந்த உயிர்த்தெழுதல் வாழ்க்கையில் இந்த உறவு முறையெல்லாம் இருக்காது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளை அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் தனி தேவதூதன், நீங்கள் தனி தேவதூதன், இப்படி தான் இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த வசனத்துக்கு பின்னாடி நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாக இருக்கேன். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அப்படி சொல்லலை.
ஈசாக்குடைய மகன் யாக்கோபு அப்படின்னு சொல்லலை. மாறா என்ன சொன்னார்? நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம தனி மனிதனாக தான் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு? காட்டுறாரு. யாக்கோபை தனி மனிதனாக தான் காட்டுறாரு. ஈசாக்க தனி மனிதனாக தான் காட்டுறாரு. இந்த பூமியில தான் உங்களுக்கு உறவு முறை, அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா எல்லாம். ஆனால் பரலோகத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் தனித்தனி செப்பரேஷன் தான். நல்லா கவனிங்க. அப்போ உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே ஒரு கூட்டம் மக்களுக்கு என்ன இருந்தது? ஒரு தவறான புரிதல் இருந்தது. அதை கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணார்? கிளாரிட்டி பண்ணார். ஓகேங்களா? மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. நம்முடைய பிரதான ஆசாரியரும் ஆமென் அதிகாரிகளும் ஆமென் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி ஆமென் சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். அவரே இஸ்ரவேலை மீட்டு, நல்லா கவனிங்க, கிளையப்பா சொல்றாரு, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நல்லா கவனிங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாங்க? பிரதான ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. யார? ஏசப்பாவை. இப்போ இவங்க யாரை பற்றி பேசிக்கிட்டு போகிறாங்க? கிளையப்பாவும் அவனுடைய நண்பரும் யாரை பற்றி பேசிக்கிட்டு போகிறாங்கன்னு ஏசப்பாவை பற்றி பேசிக்கிட்டு போகிறாங்க. அதை ஏசப்பா உயிர்த்தெழுந்து அவங்க கூடவே போயிட்டு அதையும் அவர் கேட்குறாரு. பாருங்க என்ன கொடுமை பாருங்க. என்னைய பற்றி இவனுங்க என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறார் பாருங்க. மூணாவது நபரை போல அவங்க கூட நடந்து போகிறாரு. என்னப்பா ரொம்ப துக்கமாக இருக்கீங்களே, என்ன வேதனையாக இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா எருசலேமில் நடந்த சங்கதி எதுவும் உனக்கு தெரியாதா? இல்லைப்பா நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லுங்க அப்படின்னும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் இயேசு கிறிஸ்து அப்படியே செய்கையிலும் வல்லமையிலும் அவர் பயங்கர தீர்க்கதரிசியாக இருந்தார், இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார், நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவர் இந்த பிரதான ஆசாரியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பொய்யான குற்றஞ்சாட்டி சிலுவையில் அறிஞ்சு சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவங்களுக்கு ஏசப்பாவுடைய வருகையினுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு தெரியல. ஏசப்பாவுடைய முதலாம் வருகை எதற்காக வந்தார், அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய திட்டம் என்ன என்பது தெரியாமல் இவங்க ஒரு சிந்தையில் வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்க? இவர் வருவார், இந்த ரோமர் கையிலேருந்து நம்மளை மீட்டு நமக்கு தனி ராஜ்யத்தை கொடுப்பாரு. அன்னைக்கு சாலமோனும் தாவீதை எப்படி தனியாக ஒரு ராஜ்யமாக வச்சு இஸ்ரவேலை நடத்தினாங்களோ, அது போல் இன்றைக்கு நமக்கு ஒரு இண்டிபெண்ட் தேசமாக நம்மளை நடத்துவார், மற்றவங்களாம் நமக்கு பயந்து நடுங்கிற மாதிரி பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அதை பண்ணலை. அவர் என்ன பண்ணார்? ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்துட்டு போயிட்டார். நல்லா புரிஞ்சுக்கலங்க. இவன் எதிர்பார்த்த பிசிக்கல் ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கலை. அவர் ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய அடித்தளத்தை அவர் வல்லமையாக நிறைவேற்றிட்டு போயிட்டார். அதை அவங்க தவறாக புரிந்து கொண்டதுனால இப்போ ஏசப்பா என்ன பண்ணார்? அந்த இடத்துல மூணாவது நபராக அவர் கூட வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். வசனம் சொல்லுது, அவர் வேத வசனங்களை விளக்கி காண்பித்த பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவர் இந்த காரியத்துக்காக வரல, அவர் ஆவிக்குரிய காரியத்துக்காக வந்தார். நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பரலோகத்தை கொண்டு போகிற வாழ்க்கைக்கு வந்தார் அப்படி சொல்லி அவர்கள் அப்பொழுது தங்களுடைய தவறான காரியங்களை புரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. 3 காரியம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1, தானியேலுடைய அந்த 70 வருஷன்ற தவறான புரிந்து கொண்டதை ஆண்டவர் கிளியர் பண்ணார். 2வது, உயிர்த்தெழுதலை குறித்து தவறான எண்ணம் இருந்த மக்களை அந்த காரியத்தை அவர் கிளியர் பண்ணார். 3வது, ஏசப்பா என்ன செய்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்றதை தெரியாமல் ஃபிசிக்கலாக அவரை குறித்து நிதானித்து வச்சுருந்த கிளையப்பாவுடைய தவறான அந்த புரிதலை ஏசப்பா அங்கே கிளியர் பண்ணார். இப்போ 4வது ஒரு மனுஷனை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஆமா, நல்ல கவனிங்க. நாகமான்றவர் யாரு? ஒரு சீரியா தேசத்துடைய படை தளபதி. நல்லா கவனிங்க. அவருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இந்த குஷ்டரோகம் வந்தப்போ அந்த வீட்டில் ஒரு இஸ்ரவேல் பெண் வேலை செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஐயா, நீங்கள் எங்கள் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசிங்க, தேவனோட மனுஷங்க இருப்பாங்க, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குஷ்டரோகம் சுகமாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்? ராஜா கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு அவன் எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறான். நல்லா கவனிச்சிங்க. எலிசா தீர்க்கதரிசி உள்ளே இருக்காரு, மனுஷன் வெளியவே வரல. நல்லா கவனிங்க. இவன் வாசல் வரும்போது இவன் ஆளை விட்டு அனுப்புறதுக்குள்ள இவர் ஒரு ஆளை விட்டு அனுப்பிட்டார். என்னென்னு? அவனை யோர்தானில் போய் 7 வாட்டி முங்கி எந்திரிச்சிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. இவனுக்கு கடும் கோபம் எதனால் வந்தது? அவன் வருவான்,
அவன் தேவனுடைய நாமத்தினால ஜெபம் பண்ணி அப்படியே கையை வச்சு எண்ணெய் பூசி அப்படியே ஜெபம் பண்ணுவான். அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகவும் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இவன்லாம் சொல்லி அனுப்புனான், நீ என்னை பார்க்கவே தேவலடா, போ யோர்தானில் முங்கி 7 வாட்டி எந்திரி அப்படின்னுவான். நல்லா பாருங்க, எவ்வளோ ஒரு தவறான ஒரு புரிதல் பாருங்க. ஏசப்பா இப்படி தான் அற்புதம் செய்வாரா சொல்லுங்க? ஒரு ஊழியக்காரன் வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசினா மட்டும்தான் சுகம் கொடுப்பாரா? ஏன் வேதத்தில் வஸ்திரத்தை தொட்டு சுகமானதை பற்றி எழுதப்பட்டு இல்லையா? ஏன் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படி பாடுறோமே, அந்த சம்பவம் என்ன? வேலைக்காரன் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான், எஜமான் சொல்லி அனுப்புறான், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் அங்க சுகமாவான், நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லப்பா அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க, ஏசப்பாவால் எப்படியும் அற்புதம் செய்ய முடியும். ஒரு கீழ் காற்றை கொண்டு வந்து காடைகளை கொட்ட முடியும் அவரால். புரியுதுங்களா? ஒரு கோலை நீட்டினாலே செங்கடலை 2ஆ பிளக்க முடியும். நீ வாயை திறந்து துதிச்சாலே உனக்கு விரோதமா இருக்கக்கூடிய எரிகோ கோட்டையை தகர்க்க முடியும். கர்த்தர் உன்னுடைய கால் வைக்கும் போது யோர்தான் நதியை பிரிந்து போக பண்ணுவா. அப்படி அற்புதங்களை செய்ய அவர் அநேக வழிகளை வச்சிருக்கார். இந்த வழிதான் அந்த வழிதான் இல்லை, அவர்கிட்ட எப்பவுமே புது புது வழிதான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வாட்டி தண்ணி வேணும்னா கண்மலை அடிடா தண்ணி புடப்படுன்னுவாரு. ஒரு வாட்டி என்ன பண்ணுவார், காத்தையும் பார்க்க மாட்டேன் மழையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் நீயும் உன் ஆடு மாடுகளும் மிருக ஜீவனும் தண்ணீர் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு என்ன பண்ணோம், தண்ணீரால் நிரப்பப்படுன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே காற்றும் வரல மழையும் வரல, எங்கேயோ போகிற தண்ணியை ஆண்டவர் என்ன பண்ணார், திருப்பி விட்டார். அல்லேலூயா. தண்ணியை கொடுக்கறதுல எத்தனை விதம் வச்சுருக்காரு பாருங்க. கண்மலை அடித்த உடனே தண்ணி வருது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல எங்கேயோ போகிற தண்ணி இங்கே திருப்பி விட்டாரு. இன்னும் சிம்சோனுடைய விஷயத்தில் பாருங்க, சிம்சோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குடிச்சிங்களே, இவங்க கையில் நான் சாகணுமா கேட்கும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஊற்றம் உண்டாக்குனார். நல்லா கவனிச்சு பாருங்க, ஊற்றம் உண்டாக்குனார். புதுசா செய்வார் நம்ம ஏசப்பா. இப்படிதான் இல்லை, உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு அவர் ரெகுலராக ஒரு பேட்டர்னை வச்சிருப்பாருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் எப்பவுமே உருவாக்குறதெல்லாம் புது புது பேட்டர்ன் தான். அவர்கிட்ட இருக்கிறதா புதுசு தான், புது வழி தான், புது மெத்தடு தான். அங்கிருந்து தான் நம்ம நிறைய கற்றுக்குறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இங்கே என்ன நடந்தது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாகமானுடைய தவறான எண்ணம் என்ன, ஜெபம் பண்ணி அப்படியே வந்து கையை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுடைய தவறான எண்ணத்தை அவங்க புரிய வச்சாங்க. என்ன நடந்தது, யோர்தானில் போய் முங்கினா 7 வாட்டியை சொன்ன வரையே செய்யும்போது 7ஆவது வாட்டி எழுந்து கொள்ளும்போது ஒரு குழந்தையின் சரீரத்தை போல் அவனுடைய சரீரம் புதுசாக மாறிச்சு. அல்லேலூயா. 6 வாட்டி முங்கும்போது நடக்கலை, 7ஆவது வாட்டி முங்கும்போது தான். ஏன்னா வார்த்தை என்ன, 7 வாட்டி. அந்த வார்த்தையை கரெக்டாக கை கொள்ளனா, அறகுறையாக கை கொண்டா உனக்கு விடுதலை கிடைக்காது. அதை தான் அங்கே வசனம் சொல்லுது. அப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நாகாமானுடைய தவறான எண்ணத்தை, தவறான புரிதலை அங்கே ஆண்டவர் கிளியர் பண்ணினார். அடுத்தது ஒரு காரியத்தை வாசிப்போம். மத்தேயு 16:6 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். ஆமா, நல்லா கவனிங்க. இப்ப சீசர்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு ஏசப்பா. என்ன சொன்னாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்ன உடனே இப்போ சீசர்கள்லாம் தனியாக கூடி பேசிட்டாங்க. டே, நம்ம அப்பம் எத்தனை வரலன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குடா. அதனால தான் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, ரகசியமாக நம்மளை என்ன பண்ணுறாரு, கண்டித்து பேசுகிறாரா, இப்போ எப்படா மாட்டிக்கிட்டோம் போல இருக்குடா அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. நல்லா கவனிங்க. அப்போவும் ஏசப்பா அவருக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்குறாரு, 5 அப்பத்தை வச்சு 2 மீனை வச்சு எத்தனை பேருக்கு நான் போஷித்தேன் யோசனை பண்ணி பாருங்க. 5000 பேருக்கு மேலே போசித்தேன். இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ எத்தனை பேர் போசித்தேன், 4000 பேருக்கு போசிச்சிங்க. அப்போது நான் சொன்னது அப்பத்தை குறித்து அல்ல, இன்னுமா உங்களுக்கு புரியல, என் கூட இருந்து அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு அவர் சொன்னதோடைய அர்த்தம் புரிஞ்சிச்சு. என்ன, பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் தான் அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, புளித்த மாவு அப்படின்றார். நல்லா கவனிங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால ஆண்டவர் நம்மளை திட்டுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ சாப்பாடு இல்லைடா, நீ எடுத்துகிட்டே வரலாம், என்னால் வானத்திலேருந்து கூட மண்ணாவை ஒழிய பண்ண முடியும். அதை சொல்லலை ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு, உங்களோடவே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, பரிசேயர் சதுசேயர் இருக்காங்க, அவங்களோட தவறான உபதேசத்துக்கு நீ செவி கொடுத்துறாத, அந்த உபதேசத்துக்கு நீ செவி கொடுத்தா உன் ரட்சிப்பை இழந்துருவேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அவங்கள கண்டிக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ சீஷர்களுடைய தவறான புரிதலை ஏசப்பா என்ன பண்ணாரு, அங்கே கிளியர் பண்ணார். அல்லேலூயா. அப்போ தனிச்சப்பம் என்ன பண்ணுது பார்த்தீங்களா, எத்தனை விஷயத்தை செய்து பாருங்க. எத்தனை இப்போ சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஒவ்வொரு விஷயத்தில நல்ல கவனிங்க. ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்கறதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தனுக்கு உயிர்த்தெழுதல் நித்திய வாழ்க்கை குறித்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்படி எத்தனை விதம் இருக்கு பாருங்க. அப்போ இதில் நம்ம இப்போ பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அவனுடைய தவறான அந்த சீசர்களுடைய தவறான புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பரிசெயர் சதுசெயர் என்கிற உபதேசம். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. கடைசி காரியத்தை பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியும் பாருங்க. அடுத்ததாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு, நல்ல கவனிங்க, அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று, நல்லா கவனிங்க, இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தம் படுத்தினபடியால் உறுதிப்படுத்தினபடியினால் கிருபையினால் விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தார். நல்லா கவனிங்க. இந்த அப்போலோவை குறித்து அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போலோ என்கிறவன் வெறும் யோவான் கொடுத்த அந்த சாதாரண மனம் திரும்புவதற்குரிய அந்த ஞானஸ்தானத்தை மட்டும்தான் பெற்றிருந்தான். நல்லா கவனிங்க. அன்னைக்கு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஞானஸ்தானத்துக்கு உண்மையா கீழ்ப்படிஞ்சு அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவன் பாட்டு தனிப்பட்ட முறையில் தேவனோடு சஞ்சரித்து இப்போ எப்படி ஆயிட்டான்? வல்லமையான ஒரு ஊழியக்காரனா மாறிட்டான். நல்லா கவனிங்க. அவன் பிரசங்கம் பண்ணுற இடத்துல இப்போ உண்மையான வெளிப்பாடு பெற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பதி அங்கே இருக்காங்க. யாரு? ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். சாதாரண ஒரு விசுவாச குடும்பம். நல்லா கவனிங்க. ஊழியக்காரன் போதிக்கிறத பார்க்குறாங்க, அவனுக்குள்ள தேவனுடைய கிருபை இருக்கிறத பார்க்குறாங்க, ஒரு தாகம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு சாதாரண ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் என்கிற அந்த விசுவாசி என்ன பண்ணுறாங்க? இந்த செய்தி மீட்டிங் முடிஞ்ச உடனே அவரோட பார்த்து அவரோட பேசி என்ன பண்ணுறாங்க? அவருக்கு இன்னும் தேவனுடைய மார்க்கத்தை குறித்து என்ன பண்ணாங்க? திட்டமாக போதிச்சாங்க. நல்லா கவனிங்க. திட்டமாக போதிச்சாங்க. என்ன போதிச்சாங்க? எப்பா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் இது இருக்கு இல்லையா? இந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஆண்டவர் ஒரு புது காரியத்தை கொடுத்தாரு, அதை நீங்கள் பெறவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். அப்போலோ என்பவன், நல்லா கவனிங்க, அப்போலோ என்பவன் அவனை பத்தி தானே வருது. திரும்பவும் வாசிங்க. கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். நல்ல கவனிங்க. சீஷர்களை பார்த்த உடனே பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு. உடனே அவன் கேட்கிறான், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்கிறான். அப்படி என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஏற்கனவே ஒரு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க. அப்போலோ யோவான் எடுத்த அந்த கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றது போல இந்த சீஷர்களும் என்ன ஞானஸ்தானம் தான் பெற்றிருக்காங்க?
அவங்களும் அதே யோவான் ஞானஸ்தானத்தை தான் பெற்றிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஒரு முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளை பார்த்து இப்போ அவர் பேசுறார். யார் பேசுறாரு? பவுல் பேசுறார். என்ன பிரசங்கிக்கிறாரு? ஐயா, நீங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா கேட்டாரு. ஏன்னா பரிசுத்த ஆவி தான் மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை. நீ பரலோக வாழ்க்கையில தேவன் வரும்போது அவர் உன்னை எடுத்துக்கொள்ளணும்னா, நீ நித்தியத்துக்குள்ள பங்கு உள்ளவனா மாறணும்னா உனக்கு பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை வேணும். அந்த முத்திரை இல்லைன்னா உன்னால பரலோக வாழ்க்கைக்கு செல்ல முடியாது. அதனால பரிசுத்த ஆவியை பெற்றியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அப்போ அந்த சீசர்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்பதே எனக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னும் போது அப்ப நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? நல்லா கவனிங்க. கொஸ்டின் அடுத்து எங்க வருது பாருங்க. ஞானஸ்தானத்துக்கு வருது. ஏன்னா இந்த ஞானஸ்தானம் எடுத்தா இது கிடைக்காது. நல்லா கவனிங்க. இந்த ஞானஸ்தானத்துக்கு இதுதான். ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த ஞானஸ்தானம் நீங்க எடுக்காதனால தான் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த சீசர்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது பவுல் அந்த இடத்துல அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். அடுத்த வசனம் இப்ப வாசிங்க, 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எப்ப அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சது? எப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க? எப்போ அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்களோ அப்பொழுது அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பவுல் உபதேசித்தது போல அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு கூட்ட மக்களுக்கு தவறான ஒரு புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே பரலோகம் போயிடலாம், நம்ம அப்படியே நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே போலதான் இன்னைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த அப்போலோவை போல அந்த எபேசு பட்டணத்து சீசர்களை போல இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தேவன் 3 தேவன் என்று சொல்றாங்க. ஒரே தேவன் தான் வேதம் சொல்லி கொடுக்கிற சத்தியம். ஆனா அந்த ஒரே தேவன்ற சத்தியத்துக்கு மாறாக இன்னைக்கு உலகத்துல போதிக்கப்படுகிற சத்தியம் என்ன? திரித்துவ உபதேசம். நல்லா கவனிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற அந்த 3 நபர்களை குறித்து போதிக்கிறாங்க. இவங்க 3 பேர் தனித்தனி நபர்கள்னு சொல்றாங்க, தனித்தனி ஆளுன்னு சொல்றாங்க. இப்படி தவறான ஒரு உபதேசத்தை, வேதத்துல இல்லாத திரித்துவ உபதேசத்தை இன்னைக்கு இந்த உலகத்துல போதிக்கிற கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த தவறான புரிதலையோ அந்த அப்போலோக்கு இருந்தது போல, இந்த எபேசு சீசர்களுக்கு இருந்தது போல இன்னைக்கு உலகத்துல அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரு தவறான புரிதல் இருக்கு. இன்னைக்கு வேதத்துல திரித்துவத்துக்கு இடமே கிடையாது. நீங்க பைபிளை நல்லா தேடி பாருங்க. எங்கேயும் திரியேக தேவனோ திரித்துவ தேவனோன்ற வார்த்தையே கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக வேதத்துல என்ன இருக்கு? ஒன்றான மெய் தேவனாகிய உண்மைன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏக தேவன் சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஒருவராய் வானங்களை விரித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது ஒரே தேவன் தான், ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் தான் பிதாவா இருக்கிறார். அந்த ஒரே தேவன் தான் குமாரனாக வந்தார். ஏனென்றா தீர்க்க தரிசனம் ஏசாயா 9:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? குமாரனாய் வரப்போகிறவர் யார்? அவர் நித்திய பிதா. நல்லா கவனிங்க. நித்திய பிதா தான் குமாரனா வரப்போறாரு. வானத்தையும் பூமியை படைத்த யெகோவா தேவன், அந்த கத்தாதி கத்தர், அந்த தேவாதி தேவன் தான் என்னவா வரப்போறாரு? சிச்சி கத்தரா இருந்தவர் தான் குமாரன் என்கிற இயேசுவாக வரப்போகிறார் என்பதை ஏசாயா 9:6 தீர்க்க தரிசனம். அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பிதாவே குமாரனாக வந்தார், கத்தரே இரட்சகரானார். நல்லா கவனிங்க. வசனம் எப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா? ஏசாயா சொல்ல கத்தரே இரட்சகரானார். அப்போ கர்த்தர் மீட்கும்படியாக பிதாவாக இருந்த அவர் குமாரனாக வந்தார். இப்போ குமாரனாக வந்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி திரும்ப இப்போ அவர் என்ன இருக்காரு? ஆவியின் ஸ்தானத்துல இருக்கிறார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே தேவன். என்னது? 3 தன்மைகள் இல்லை, 3 ஆள் இல்லை. நல்லா கவனிங்க. 3 தன்மையில வெளிப்பட்ட ஒரே தேவன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிமியோன் அண்ணன் இருக்காங்க. சிமியோன் அண்ணன் சிஸ்டருக்கு என்னவா இருக்காங்க? ஹஸ்பண்டு இல்லையா? இப்போ இம்மானுக்கு என்னவா இருக்காரு? அப்பா. நமக்கெல்லாம் என்னவா இருக்காரு? பிரதர். இப்போ அவர் 3 பேரா? சொல்லுங்க. ஒரே ஆளு தான். அந்த ஒரே ஆளு 3 பேருடைய வெவ்வேறு ஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது அவருடைய தன்மைகள் மாறுபடுது, உறவு முறைகள் மாறுபடுது. இதுதான் அர்த்தம். ஆனா அவர் ஒருத்தர் தான். கிரேசி சிஸ்டர் பார்க்கும்போது அவருக்கு புருஷனா தெரிகிறாரு, இம்மானு பார்க்கும்போது அப்பாவா தெரிகிறாரு, நாம பார்க்கும்போது பிரதரா தெரிகிறாரு. அதனால அப்பாவா புருஷனா பிரதரா இருக்கிற அவர் 3 பேர் இல்லை. அவர் யார் தான்? ஒருத்தர் தான். அதுதான் வேதம் சொல்ற ரகசியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்,
நித்திய பிதா மாம்சத்தில் வெளிப்பட்டார், யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை இன்னும் தெளிவா வேதம் சொல்லுது. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாம்சத்தில் வந்தது தேவன். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ இந்த இயேசு தான் நித்திய பிதாவா இருக்கார். இந்த இயேசு தான் யெகோவா தேவனா இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறியாம, ஒரே தேவன்ற சத்தியத்தை அறியாம இன்னைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க? திரியேகன் திரித்துவன்ற சத்தியத்தை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த உபதேசத்தை போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஞானஸ்நானம், நல்லா கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படணும். மாறாக இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்துல ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 பேரை வந்தா என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க? சிங்குலர் ஃப்ளூரல் எல்லாம் படிச்சிருப்பீங்களே, ஒருமை பன்மையெல்லாம் படிச்சிருப்பீங்களே. அங்க வசனம் என்ன சொல்லும்? 3 பேரை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்ப முடியும் போது என்ன சிஸ்டர் வரணும்? நாமங்களிலேன்னு வரணும். ஆனா என்ன வசனம் சொல்லுது? மத்தேயு 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. நல்லா கவனிச்சீங்களா? என்ன முடிஞ்சு? நாமத்திலே. நல்லா கவனிச்சீங்களா? பிதா தனி நபரா இருந்தா, குமாரன் தனி நபரா இருந்தா, பரிசுத்த ஆவி தனி நபரா இருந்தா அங்க என்ன முடிஞ்சிருக்கணும்? நாமங்களிலே முடிஞ்சிருக்கணும். நல்லா கவனிச்சீங்களா? ஆனா அங்க முடிஞ்சது என்ன? நாமத்திலே. நாமன்னா நேம், அதாவது பிதாவுடைய பெயர்ல, குமாரனுடைய பெயர்ல, பரிசுத்த ஆவியின் பெயர்ல. அப்போ 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே தேவன். அவர் யாரு? பிதாவுக்கு பழைய ஏற்பாட்டில் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்ற பேர் கொடுத்துருக்கும். குமாரனுக்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன? இயேசு என்று பெயரிடுவாயாக. பரிசுத்த ஆவிக்கு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எந்த நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாரு ஆண்டவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். அதனால தான் நீங்க இந்த வார்த்தையை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க வேதத்துல பாருங்க, ஒருத்தர் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கவும் இல்லை, கொடுக்கப்பட்டதில்லை. நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்துங்க. ஆனா வேதத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் எடுத்திருக்காங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சமாரியா பட்டணம் முழுசும் எடுத்திருக்கு. இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிற அந்த எபேசு பட்டணத்து சீஷர்கள் எடுத்திருக்காங்க. ஸ்தேவானுடைய குடும்பம் எடுத்திருக்காங்க. அந்த கந்தாகை மந்திரி எடுத்திருக்காரு. இப்படி வேதத்துல எந்த இடத்துலலாம் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் மாத்திரமே. இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் எடுத்தவங்கள இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யார் ஒருவர் ஞானஸ்தானம் பெற்று இந்த ஒரே தேவன்ற சத்தியத்துக்குள்ள இருக்காங்களோ இவங்கள தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இந்த உலகத்துல தேவன் கட்டுகிற ஒரு சபை உண்டு, பிசாசு கட்டுகிற அநேக சபைகள் இருக்கு. ஆனா தேவன் கட்டுகிற சபையில நீங்களும் நானும் ஒரு விசுவாசியாக, ஒரு மெம்பராக இருக்கிறோம்னா அதுக்கு அடையாளமே என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்று இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை பெறாம இருந்தா இந்த அப்போலோ கீழ்ப்படிஞ்சு எடுத்தது போல, இந்த எபேசு சீஷர்கள் கீழ்ப்படிஞ்சு எடுத்தது போல, இன்னைக்கு அதை எடுக்காத பிள்ளைகள் இன்னைக்கு எடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தவறான புரிதல் இருக்கிற வரைக்கும் தேவன் உன்னோடு இடைபட முடியாது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு இந்த தவறான புரிதலை எடுத்து போடுறத ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ தவறான புரிதல் இருக்கிறது போல இன்னைக்கு தேவத்துவத்திலே இப்படிப்பட்ட தவறான புரிதல் இருக்கு, ஞானஸ்தானத்திலே தவறான புரிதல் இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் ஆமென், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று ஆமென், வெகு காலத்திற்கு பின்பு ஆமென், தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி ஆமென், இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆமென். அடுத்த வார்த்தை, ஆகையால் ஆமென், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இருக்கு. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் வரல,
ஏசப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற இளைப்பாறுதல் காலம் எப்போ வரப்போகுதுன்னா, இனி வரப்போகுது. இந்த இளைப்பாறுதலை நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னா, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளணும், பரிசுத்த ஆவின் முத்திரையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே சத்தியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறப்பட்டு அவர் அவர் கட்டுகிற சபையில அங்கத்தினராக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் முத்தரிக்கிறார். இவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று முத்தரித்து அவர்களை தான் மீட்க அவர் ரகசிய வருகையில வருகிறார். வேற யாரும் இல்லை. இவங்களை தான் மணவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மணவாட்டியை மீட்க தான் மணவாளன் வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நினைக்கலாம், ஐயா இத்தனை வருஷமா இதை தானே ஐயா போதிச்சுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய சபை ஏஜி சர்ச்சில் கொடுக்குறாங்க, ஏசியால கொடுக்குறாங்க, இந்த சர்ச்சில் கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய பிரசங்கியாரெல்லாம் இதை தானே சொல்றாங்க. நான் சொல்றேன், தானியேலை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசியா? சொல்லுங்க, தானியேலை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி அவங்கலாம். அந்த தானியேலே 70 வருஷத்தை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா கவனிங்க, தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் போது அவருக்கு அது புரிஞ்சுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சீசர்களை பார்த்து புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கடா. யாருடைய புளித்தமாவு? பரிசேயர், சதுசேயர். யார் அவங்கலாம்? தேறின வேத பாருங்க, பைபிள் ஸ்காலர்ஸ். நல்லா கவனிங்க, எங்களுக்கு தெரியாத டீச்சிங்கே கிடையாது. நாங்களாம் அப்படியே பயங்கர தேறின ஆட்கள் சொல்லுவாங்க. அந்த உபதேசத்தை ஏசப்பா என்ன சொன்னார்? அது புளித்தமாவு, அதை நீ கை கொள்ளக்கூடாதுன்னார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டமாக அதே தான். இன்னைக்கு இருக்க காலகட்டம் அதே தான். இன்னைக்கு எப்படி நாம் பார்த்த இத்தனை பேர் புரிதல் இல்லாமல் தவறான எண்ணம் கொண்டு இருந்து அவங்க பாட்டு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்களா, அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்க சபைகள் இருக்கு, ஊழியக்காரங்க இருக்காங்க, இன்னைக்கு உபதேசங்கள் அப்படிதான் இருக்கு. ஆனா இதன் மத்தியில உண்மையான ஒரு ஊழியம் இருக்குது, உண்மையான ஒரு சபை இருக்கு, உண்மையான ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில, அந்த உபதேசத்துல, சத்தியத்துல யார் ஒரு கீழ்ப்படிந்து, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த மெய்யான ஞானஸ்தானத்தை பெற்று அந்த ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாக ஏற்றுக்கொண்டு அவரே எனக்காக அடிக்கப்பட்டவர் என்று யார் ஒருவர் அறிந்து தியானித்து அந்த பாதையில நடக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை மீட்க தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இவங்களுக்கு தான் சீக்கிரத்தில் வரப்போகிற இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. இன்றைக்கி அதை இழந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னுடைய புரிதல் என்ன? உன்னுடைய புரிதல் என்ன? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீ என்னவாக புரிந்து வைத்திருக்கிறாய்? அவர் தான் பிதான்னு புரிந்து வச்சிருக்கையா? வேதம் சொல்லுகிறது, நானே அவர், அவர்னா பிதா, நானே பிதா என்று நீ விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். உலகத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? இயேசுவே பிதான்னு அறியாமல் இருக்கிறது தான் பெரிய பாவம். இந்த பாவத்தில் இருக்கிறவன் சாக தான் செய்வான், அவனால் பரலோகம் வரவே முடியாது. அதனால ஆண்டவர் சொன்னார், பிதாவை குறித்து நான் வெளியரங்கமாக பேசும் காலம் வரும். ஏன்னா இது வரைக்கும் பிதாவை குறித்து அவர் என்ன பேசினார்? ஓமையாக தான் பேசினார். ஓமைக்கு நேரடி அர்த்தம் இருக்கா? இல்லவே இல்லை, மறைமுக அர்த்தம் தான். அவர் பிதா என்னை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓமை, இதெல்லாம் ஓமை. ஏன்னா தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன இருக்குது? அது எல்லாமே ரகசியமாக எழுதப்பட்ட வார்த்தைங்க. அந்த ரகசிய வார்த்தைக்கு வேறு அர்த்தம் இருக்குது. நீங்கள் லிட்டரலாக வாசித்தா ஒரு அர்த்தம் இருக்கும், நீங்கள் பைபிள் அப்படியே வாசிக்கிட்டே போனீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அழகாக வரும். ஆனால் நீங்கள் ஆவியில் நிரம்பி வாசித்தீங்கன்னா அப்போ ஒரு அர்த்தம் கொடுப்பாரு பாருங்க, அதுதான் ஒரே தேவன் சொல்லுவார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். தேவ ஆவியில் கேட்டு பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டு பாருங்கள். நீங்கள் சாது சுந்தர் சிங் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா அவர் அழகா ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, திருவடி உபதேசம் அப்படின்னு அவரோட புத்தகத்தில் அவர் கேட்கிற கேள்வி, ஏசப்பா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்கீங்க, ஆனால் உங்கள் சீசர்லாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த ஞானஸ்தானம்ப்பா கரெக்டு, எதை எடுக்கணும் அப்படின்னும் போது அப்போ ஏசப்பா என்ன சொன்னார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை, என் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து எப்படிலாம் தவறான புரிதல் இருக்குது, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் கேட்டால் வெளிப்பாடு கர்த்தர் கொடுப்பாருங்க, ஆனால் நம்ம தான் கேட்கறதே கிடையாது, இதுதான் பிரச்சனை. ஆனால் நமக்குள்ள வேற ஒரு வெளிப்பாடு இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்க சொன்னாரா இல்லையா? அப்போ பிசாசு துரத்துறவங்களாம் என்ன சொல்லணும்? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. வசனம் என்ன சொல்லுது? எழுத்தின்படி பாருங்க, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? என் நாமத்தினால போ பிசாசு, என் நாமத்தினால போ பிசாசு, அப்படி தானே சொல்லணும். ஆனால் அங்கே மட்டும் உங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. என்னென்ன? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். நல்லா கவனிங்க. ஆனால் அதே ஞானஸ்தானம் வரும்போது பிதாவின் நாமத்தில், குமாரனுடைய நாமத்தில், பரிசுத்த ஆவின் நாமத்தில் கொடுக்க சொல்லும்போது அங்கே வரமாட்டேங்குது அந்த வெளிப்பாடு. யோசனை பண்ணி பாருங்க. கரெக்டா?
எப்படி இடற பண்றாங்க பாருங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறாங்க, ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, தவறான ஒரு காரியத்தை காட்டுறாங்க. இன்னைக்கு அதை தான் அன்னைக்கு வாழ்ந்த பரிசேயரும் சதுசேயரும் வேத பார்வலும் செய்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், மாயக்காரனேன்னு சொன்னார். அந்த மாயக்காரர்களை குறித்து சொல்லும்போது, ஒருத்தனை உங்களுடைய மார்க்கத்தானாக மாற்றுவதற்காக நீங்க 7 கடல் தாண்டி கூட போய் என்ன பண்றீங்க, அவனை உங்களுடைய மார்க்கத்தானா சேர்க்குறீங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களை காட்டிலும் இரட்டத்தனியான நரகத்தின் பிள்ளையாக அவனை மாத்துறீங்க. இன்னைக்கு அதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் நடக்கிற அத்தனை சபை கூட்டமும் இதை தான் சொல்லுது. இன்னைக்கு எல்லா உபதேசங்களும் கள்ளத்தனமாக இருக்கிறது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். இன்னைக்கு வேதம் சொல்லுகிற ஒரே சத்தியம், தேவன் ஒருவர். அந்த ஒரே தேவனுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிற ஞானஸ்தானம் ஒன்னே ஒன்று தான். அதனால தான் வசனம் சொல்லுது, ஒரே ஞானஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அல்ல, திரியேக நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்தானம் அல்ல. வேதம் சொல்லுகிற ஒரே ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான். இந்த நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய முத்திரை கொடுக்கிறார். இவங்களை மீட்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரார். ரகசிய வருகையிலே அவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த தவறான புரிதல் இருக்குமே, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் மகனே, தானியேல் திருந்தி தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீ உன்னை திருத்திக் கொள்ள உன்னை ஒப்பு கொடு. நாகமான் தவறான புரிதலில் இருந்தது போல நீயும் இருக்காத, அதிலிருந்து விலகி நல்ல ஒரு தெளிவை பெற்றுக்கொள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, இளைப்பாறுதல் காலம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிறாய்? இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன் காரியங்களை நீ தவறான புரிதலிருந்து விலகி நீ தெளிவான காரியத்துக்குள்ள வரும்படியா கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அன்றைக்கு பேதுருடைய தவறான எண்ணத்தை அவர் மாற்றினது போல இன்னைக்கு உன்னுடைய எண்ணத்தை மாற்றும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீ கர்த்தருடைய வேதத்தின் ரகசியத்தை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை அறியாமல் இன்னும் நீ தவறான புரிதலில் இருப்பாய். ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. அந்த எண்ணம் உன்னை தேவனுடைய சித்தத்தை அறிய விடாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. பேதுருவை அவர் திருப்பி கொண்டது போல, அன்னைக்கு தானியேலை திருப்பினது போல, நாகமானை திருப்பினது போல, உயிர்த்தெழுதலை குறித்து தவறான எண்ண கொண்டவர்களை திருத்தினது போல, சீசர்களை திருத்தினது போல, என் அன்பு தேவ பிள்ளையே, அன்னைக்கு அப்போலோவை திருத்தினது போல, அன்னைக்கு எபேசு பட்டணத்து சீசர்களை திருத்தினது போல, இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் திருத்தும்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னையும் திருத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில சில தவறான புரிதல்கள் இருக்கிறது. ஏன் இது என் வாழ்க்கையில வருது? ஏன் இது என் பிள்ளைகளோட வாழ்க்கையில வருது? ஏன் என் குடும்பத்தில் இது நுழையுது? இதுக்கு பின்னணியம் என்ன? தேவனுடைய பாதத்துல காத்துரு. ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி இது நடக்குமே, ஆனால் அதற்கு எதிர்த்து நிற்பது நன்மையா இருக்குமா? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, தனி ஜெபம் உன்னுடைய தவறான புரிதல்களை தெளிவாக்கும். உன் தவறான எண்ணங்களை எடுத்து போடும். உனக்குள்ள இருக்க தப்பான எண்ணங்களை அதை எடுத்து போடும். நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. எத்தனையோ பேருடைய தவறுகளை திருத்திய தேவன் இன்றைக்கு உன்னுடைய தவறை திருத்த விரும்புகிறார். நான் சில பேரை உன்னோடு சேர்த்து பயணிக்க விரும்புகிறேன். நீ அதற்கு இடம் கொடு என்று கர்த்தர் பேசுகிறார். நீ அதற்கு இடம் கொடு என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். சில சூழ்நிலைகள், சில பேர் உன்னோடு பயணிப்பாங்க. சிலரை நான் உனக்கு கொடுப்பேன். சில பேர் உன்னோடு இருக்கும்படியா நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால எடுத்த ஞானஸ்நானம் அது ஒரு மனுஷ உபதேசம். அது
கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பதாக 300 வருஷங்களுக்கு பின்பதாக நிசாயா மாநாட்டின் மூலமாக வேதத்தில் கோர்க்கப்பட்ட ஒரு காரியம், மனுஷனால் புகுத்தப்பட்ட ஒரு காரியம். உங்களுக்கு டவுட் இருந்தா, நீங்க படித்தவர்களா இருந்தா என்சைக்ளோபீடியாவை போய் பாருங்க. முதல் நூற்றாண்டுல என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாங்க போய் பாருங்க. 2ஆம் நூற்றாண்டுல என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு பாருங்க. எப்பொழுது இந்த ஞானஸ்தானம் முறைமை மாறிச்சுன்றதை என்சைக்ளோபீடியால பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க. சரித்திரம் உங்களுக்கு சொல்லும். ஒரே ஞானஸ்தானம் தான் கொடுத்தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஒரே விசுவாசம் தான், இயேசுவே தேவன், இயேசுவே நித்திய பிதா, இயேசுதான் பரிசுத்த ஆவி. 3 தன்மையில வெளிப்பட்ட ஒரே தேவன் என்ற ரகசியம் அன்றைக்கு சீஷர்கள் மூலமாக வெளிப்பட்டது. அதை தான் இங்க வசனம் சொல்லுகிறது. இயேசுவே கிறிஸ்து என்று அப்போலோ திஷ்டாந்தரப்படுத்தினான். அப்படின்னா என்ன? உறுதிப்படுத்தினான். இயேசுவே பிதா என்று உறுதிப்படுத்தினான். இயேசுதான் யெகோவா என்று உறுதிப்படுத்தினான். இயேசுதான் சிருஷ்டி கர்த்தர் என்று உறுதிப்படுத்தினான். இயேசுதான் நித்திய பிதா என்பதை உறுதிப்படுத்தினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியத்துக்கு மாறாக வேற தவறான ஒரு உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து தவறான ஞானஸ்தானத்தை எடுத்திருந்தா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்போலோக்கு அழைப்பு கொடுத்தது போல, எபேசு சீஷர்களுக்கு அழைப்பு கொடுத்தது போல, கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, வேதத்தில் நான் சொல்லி இருக்கிற உண்மையான ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுப்பதுதான். வேதம் சொல்லுகிற ஒரே சத்தியம், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். ஒரே தேவன் உண்டு என்பதுதான் சத்தியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு தவறான புரிதலிருந்து வெளியே வாங்க, தவறான எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க, தவறான சிந்தையிலிருந்து வெளியே வாங்க. பேதுரு போல புறஜாதிகளை தீட்டுள்ளவர்களை எண்ணாதீங்க. நாகமான போல இப்படிதான் அற்புதம் நடக்கும் சொல்லி நீங்களா உங்க மனசுல ஒரு கோட்டையை கட்டி கொள்ளாதீங்க. கர்த்தர் எப்படியும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். எந்த வழியிலையும் அற்புதம் செய்வார். கல்லை கொண்டு கூட உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு கீழ்காற்று போதும் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் மாற்றுவதற்கு. கர்த்தருடைய வல்லமை பெரியது. வேதம் புரியலையா? கர்த்தரிடத்துல கேளுங்க. உயிர்த்தெழுதல் புரியலையா? கர்த்தரிடத்துல கேளுங்க. வேத வசனம் புரியலையா? கர்த்தரிடத்துல கேளுங்க. கள்ள உபதேசத்துக்கு உங்களை விலக்கி காப்பதற்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது மனம் திரும்பினது போல நீங்களும் மனம் திரும்புவீங்களா? எபேசு சீஷர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சரியான ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, பெரிய பெரிய பைபிள் ஸ்காலருக்கு வெளிப்படாத சத்தியம் இது. பெரிய பெரிய வேத பண்டிதருக்கு புரியாத சத்தியம் இது. ஆனா பேதையர்களாகிய நமக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், பாலகருக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்தீங்களே, கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாம, ஞானிக்கு வெளிப்படுத்தாம, இந்த சாதாரண இந்த பாலகர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி சொன்னார். இந்த விலையேறப்பெற்ற சத்தியம் உங்களுக்கு கொடுத்தது கர்த்தருடைய கிருபைங்க. ஒரே தேவன்ற சத்தியம் இன்னைக்கு உலகத்துல இல்ல. உலகம் போதிக்கிறது திரித்துவ உபதேசம், உலகம் போதிக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரே தேவன்ற சத்தியம்தான். அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் ஒரே ஞானஸ்தானம். வேதம் அங்கீகரிக்கிற தேவனால் முத்தரிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானம் இதுதான். இந்த சபைய, இந்த ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட இந்த பிள்ளைகள் கூடுகிற சபையை தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறார். நீ எந்த சபையில இருக்கிறாய்? நீ எந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாய்? உன் புரிதல் என்ன? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். தானியேலுக்கு புரியாதது போல நீயும் புரியாமல் இருக்கிறாயோ?
நாகமானுக்கு புரியாதது போல நீயும் புரியாம இருக்கிறாயோ? சீசர்களுக்கு புரியாமல் இருந்தது போல நீயும் புரியாமல் இருக்கிறாயோ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் புரியாம இருக்கிறது போல நீயும் ஞானஸ்நானத்தை குறித்தும் தேவத்துவத்தை குறித்தும் புரியாமல் இருக்கிறாயோ? நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உனக்கான செய்தி இது. என் மகனே, இது உனக்கான செய்தி. என் மகளே, இது உனக்கான செய்தி. இதுவே அப்போஸ்தலர் உபதேசம். இதுவே தேவன் கொடுத்த உபதேசம். இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் கேள்வி கேட்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதான் இது கேள்வி கேட்டார். உடனே பரிசேயர்கள் தங்களுக்குள்ளே, வேத பண்டிதர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். என்ன பேசிக்கொண்டார்கள்? தேவன் கொடுத்த ஞானஸ்தானமா இருந்தா ஏன் எடுக்கல அப்படின்னு நம்மளை கேட்பாரு அவரு. இல்ல அது மனுஷ உபதேசம் சொன்னா ஜனங்க யோவான தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அதனால நம்ம மேல கல்லெறிவாங்க. அதனால ஏசப்பா கேட்ட கேள்விக்கு பதில் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே கேள்விதான் கர்த்தர் உங்களிடத்துல வைக்கிறார். அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞானஸ்தானம் அது தேவன் கொடுத்ததா மனுஷன் கொடுத்ததா? தேவன் கொடுத்ததென்றால் நீ ஏன் கீழ்ப்படியவில்லை? இதே கேள்வி உனக்கு வருகிறது. அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் செய்த அதே தவறை இன்றைக்கு இருக்கிற மக்களை நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு யோவான் கொடுத்த அந்த மெய் ஞானஸ்தானத்தை அவங்க நிராகரித்தாங்க. அதே போல இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுக்கிற ஞானஸ்தானத்தை நாம நிராகரித்தோம்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்? யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றவங்க யார் தெரியுமா? ஆயக்காரர்களும் பாவிகளும். ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்துல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஞானஸ்தானம் உன்னை பரலோகத்தை சேர்க்கிறதுக்கு, நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கிறதுக்கு, அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்கு நீ எந்த ஞானஸ்தானம் எடுக்க போற? இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்காலர்லாம் இப்படிதான் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய போதகர்கள்லாம் இப்படிதான் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பரலோகம் போறது கிடையாது, போறவங்களையும் விடுறது கிடையாது, தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட தெளிவாக பேசுகிறார். அப்போஸ்தலர் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதா? தேவனால் உண்டானது என்பதை தேவன் உறுதிப்படுத்தினார். பேதுரு கொடுத்தான். 3000 பேருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம். இந்த 3000 பேரை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் முத்திரை குத்திட்டார், உறுதிப்படுத்திட்டார், இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. அப்ப நீ எந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்க? எந்த சபையில இருக்க? நீ கர்த்தருடைய சபையில இருக்கிறியா? சாத்தானுடைய உபதேசம் இருக்கிற சபையில இருக்கியா? நீ எந்த ஊழியக்காரனை பின்பற்ற? கர்த்தருடைய ஊழியக்காரனா, இல்ல அந்நிய போதகத்தை கொண்டு வருகிற கள்ள உபதேசத்தை போதித்து கொண்டு இருக்கிற சபையா, உபதேசியா, ஊழியக்காரனா? உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய ரட்சணியனா, இன்றைய ரட்சணியனா ஒப்பு கொடுப்போமா? உனக்குள்ள இருக்கிற தவறான புரிதலை எடுத்து போடுங்க, தவறான எண்ணங்களை எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் சகோதரனே, உனக்குள்ளே சில நபர்களை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிலரை உன்னோடு இணைப்பேன், ஒரு சிலரை உனக்கு உதவியாக கொடுப்பேன், ஒத்தாசையாக கொடுப்பேன், உன்னோடு இருக்கும்படியாக நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். பேதுரு அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே ஒரு கூட்ட ஜனம் அவனை தேடி வந்தது. கொர்நேலியு வீட்டிலிருந்து ஒரு கூட்ட ஜனம் தேடி வந்தது. அப்ப தேவன் சொன்னார், நீ அவர்களோட போ, அவர்களை அனுப்பினது நான் தான் என்று சொன்னார். அவன் போனான். அந்த புறஜாதியாகிய கொர்நேலியு வீட்டுக்கு அவன் போனான். அவன் போய் பிரசங்கித்த போது வசனம் சொல்லுகிறது, வசனத்தை பேசி கொண்டிருக்கும் போதே
பரிசுத்த ஆவியானவர் அந்த கொர்நேலியு வீட்டில கூடியிருந்த அத்தனை பேரையும் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் மெய்யான சத்தியம், இதுதான் மெய்யான உபதேசம். என் அன்பு தேவ பிள்ளையே, பேதுரு உடனே தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டான். நீ எப்பொழுது உன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளுவாய்? மற்றவங்களை தீட்டாக எண்ணாத, மற்றவர்களை தீட்டாக எண்ணாத. போதிக்க வேண்டிய நீயே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நீயே, சத்தியத்தை சொல்ல வேண்டிய நீயே. இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், புறந்தல்லாத. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. என் சகோதரனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. ஒப்பு கொடுப்பாயா? என் சகோதரியை கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய தவறான புரிதல் என்ன எடுத்து போடுங்கப்பா. என்கிட்ட இருக்க தவறான எண்ணங்களை எடுத்து போடுங்க. நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரியாம நான் என் சுய புத்தியினால சில காரியங்களை பேசி, சில காரியங்களை செய்து, சில காரியங்களுக்கு தடுக்கலாய் நின்று, சிலரை நீ வலிய சேர்த்து கூட நான் புறக்கணித்து தடையாய் நின்றது போல இனிமே இராதபடிக்கு உன்னுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சப்பான்னு சொல்லுங்க. இந்த வேளையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரி கிரேசி கவிதா அவர்கள் முன்பதாக வந்து நமக்காக ஜெபிக்க போறாங்க. சகோதரி ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம், நம்மை தாழ்த்துவோம், கண்ணீர் விட்டு அவரோடு ஒப்புரவாகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ராஜா, அப்பா உமக்கு ஆண்டவரே நாங்கள் பக்தி உள்ளவர்களாய் காணப்பட்ட கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தனித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் தனித்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களோடு வெளிப்படுகிற தேவனா இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா, எவ்வளோ வார்த்தைகளை நாங்கள் கேட்டாலும் ஆண்டவரே ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடிக்கு ஏசப்பா ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தைகளால் உருவாக்கினீர் ஆண்டவரே எங்களை. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளால் இந்த உலகத்தை நீர் உருவாக்கி நீர் சிருஷ்டித்தீர் ராஜா. அந்த வார்த்தைக்கு நாங்கள் முழுமையாய் கீழ்ப்படிந்து நடக்க ஏசப்பா நாங்கள் எல்லாரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, சில காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரே புரியாத நேரங்கள் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு அதில் புரிய வைத்த ஆண்டவரே இவைகள் இப்படியாக மாறும் என்றதை அப்பா நீர் உணர்த்தி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தையில் நாங்கள் தரித்திருக்கிறது என் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே ஒரு நாளும் விட்டு தூரம் போகாதபடிக்கு ஏசப்பா அப்பா நீர் கொடுத்த நல்ல அப்பா ஞானஸ்தானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்ற ஞானஸ்தானம் ஆண்டவரே அப்பா உறுதியாய் நாங்கள் நிற்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. அப்பா, எத்தனையோ பேரு கிடைக்காத ஸ்லாக்கியம் ஆண்டவரே அப்பா அவர்கள் என்ன ஞானஸ்தானம் எடுத்தார்கள் ஆண்டவரே அதில் தரித்திருக்காமல் ஆண்டவரே அவர்கள் கேட்கிற வண்ணமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அப்பா ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. சப்பா எங்களை நடத்துங்கப்பா. எங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே, எங்களை படைத்த தேவன் நீரை சப்பா. அப்படியே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க தேவன் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்வீராக ராஜா. அதோ ராஜா, இந்த வாரத்தில் நாங்கள் ஆண்டவரே எதை செய்தாலும் ஆண்டவரே தேவனுக்கென்று நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எதை செய்தாலும் அது எனக்கென்று என்னை குறித்து செய்கிறீர்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க சப்பா. அவன் முன்னிட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் சேவைகள் எல்லாம் தேவனுக்கென்று செய்யவும் தேவன் உதவி செய்வீராக அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய கரம் வைத்து அவர்களை தொட்டு சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரின் மறைத்து ஆண்டவரின்
வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானம் பரலோகத்திலிருந்து வருவதாக ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலை ஸ்தானத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாய்ந்த கரம் அவர்கள் பிள்ளைகள் மேலே இருப்பதாக. போக்கினி வரத்தில் உம்முடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டில் இருந்து வேலை செய்கிற அப்பா மனைவிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் நீர் ஆற்றி தேற்றுவீராக. வீட்டில் வேலை செய்யும் போதும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே தனித்து நின்று ஜெபிக்க பிள்ளைகளுக்கு விசேஷித்த அப்பா உம்முடைய அன்பின் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சப்பா. அப்பா இந்த வாரத்தில் அநேக அப்பா சாட்சிகள் நாங்கள் பகர கிருபை செய்யுங்கப்பா. தனித்திருந்து ஜெபித்து தேவனோடு உறவாட அப்பா ஒரு அன்பின் ஐக்கியத்தை எங்களுக்குள்ள தாருங்கப்பா. நீ அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய அன்பின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து எங்களை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான ஒரு சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான ஒரு சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபம் நம் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாரும் அறிக்கையிடுவோமா? ஏசப்பா பார்த்து நீங்க தான்ப்பா ஒரே தெய்வம், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உங்களை தவிர வேற யாரும் இல்ல. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கே உண்டாக்கினீ. ஓ தேங்க் யூ லார்ட். உண்டானது எல்லாம் உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கே உண்டாக்கினீ. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீரே வழி, நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் விருப்பப்படி. வானமும் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் விருப்பப்படி. நீரே நீரே சத்தியம், நீரே
தெய்வமில்லை நீரே தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.